விடுதலை சிறுத்தைகளில் வந்து பேசுவதற்கு விடுதலை சிறுத்தைகளை தலைமாக பயன்படுத்தி கொண்டது ஏன்? அப்புறம் வெல்லும் ஜனநாயக மாநாடு. இந்த மாநாட்டுக்கு அவர் குறைஞ்சபட்சம் செலவு செஞ்சார். எல்லா செலவும் அவரது கிடையாது. திருச்சி மாநாட்டுக்கு நீங்கள் ஒன்று என்ன எனக்கு இப்போ மற்ற கட்சிகளுடைய மாநாட்டுக்கும் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாட்டுக்கு செலவு வந்து மாநாட்டு மேடை போடுறது, பந்தல் போடுறது, லைட் போடுறது, சேர் போடுறது, இந்த செலவு மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் மாநாடு. சாப்பாடு, வாகனம் அதெல்லாம் இல்லை. சாப்பாடு, மக்கள் வந்து போகிற வண்டி, அவர்களுக்கு சில கட்சிக்கு தலைக்கு 200 500 இதெல்லாம் கிடையவே கிடையாது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் தலைவர் குரல் கொடுத்துட்டா நீங்கள் மாநாட்டுக்கு வாங்க, உங்களை அன்போடு விடுதலை சிறுத்தைகள் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்களை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா போதும். அவங்களே வீட்டில் வந்து சாப்பாடை செஞ்சு எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டு ஒரு பெட்டி இருக்கும், சாப்பாடு கட்டிட்டு வந்துடுவாங்க, வண்டி வாங்கி எடுத்துருவாங்க. எல்லாமே தொண்டர்களுடைய செலவு தான். இதில் தலைமையிலேருந்து ஒத்த பைசா கொடுக்க மாட்டோம். ஏன்னா முகாம் பொறுப்பாளர் அவர்களே ஒன்றிய நகர செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர் ஆளாளுக்கு ஒரு வண்டி வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு வந்து சேர்ந்துருவாங்க. ஒரு பைசா தலைமையிலிருந்தோ தொண்டர்களுக்கு செலவு செய்ய மாட்டார்கள். திருச்சி மாநாட்டுக்கு 50 கோடி செலவு, 100 கோடி செலவு எப்படி? அப்போ எங்களுக்கான செலவு என்ன செலவு? மாநாட்டு செலவு, மேடை செலவு தான் விடுதலை சிறுத்தைகள் செய்யும். எவ்வளவு இருக்கும் திருச்சிக்கான செலவு? மிஞ்சி போனால் அது ஒரு 1.5 கோடி இருக்கும், அவ்வளோதான். மொத்தமே அவ்வளோதான். அதுல ஒரு தொகையை அதை கொடுத்துருப்பாரு, அவ்வளோதான். ஒரு 1.5 கோடி ஆன செலவுக்கு நீங்கள் என்னமோ 50 கோடி கொடுத்த மாதிரி ஒரு பில்டப் பண்ணா எப்படிங்க அது? கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல அப்படின்னு போட்டிருக்கீங்க. இப்போ கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல. நான் வந்து இது பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த மாநாட்டுக்கு வந்து அவர் கொடுத்தது எங்களுடைய செயற்குழுவிலேயே நாங்கள் பேசணும். தலைவரே சொன்னார், அதை ஒரு பகுதி வந்து ஆதவர்ஜினா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நன்றி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா தலைவர் வாயால் அந்த வார்த்தை. அப்போ வந்து மாநாடு பெருசாக மேடை அலங்காரம் பெருசாக பண்ணாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் கூடுதல் செலவாச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், என்ன மாநாட்டுக்கு ஒரு மேடைக்கு என்ன நீங்கள் பெருசாக செலவு பண்ணிட்டு முடியும்? லைட்டுக்கு, சேருக்கு, மைக் செட்டுக்கு, மேடை அலங்காரத்துக்கு, வெளியில் பேனர் எல்லாம் கட்டுறது, இவ்வளோ தானே செலவு. அதில் போய் 50 கோடி செலவு பண்ணுறதுக்கு ஒரு மேடைக்கு என்ன இருக்குது? எல்லாத்தையுமே அவர் தான் பண்ணாருன்னு சொல்கிறது. அதை ரசிச்சாரா? அது ரசிச்சிருக்கலாம். இப்போ கள்ளக்குறிச்சி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்கு அவருக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்கல. ஏன்னா இவர் தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறதால தலைவர் ரொம்ப மன வருத்தத்துக்கு போயிட்டார். அப்போவே போயிட்டு தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் இந்த கள்ளக்குறிச்சி மாநாட்டை பற்றி அவர்கிட்ட எந்த டிஸ்கஷனுமே வைக்கல, கட்சிக்குள்ளே எதுவும் வைக்கல. ஏன்னா ஒரு மாநாட்டை எப்படி மேடை அலங்காரம் செய்யறதுலேருந்து எப்பவுமே தலைவர் என்ன பண்ணார், மேடை அலங்காரத்துக்கு எங்களுக்கு வந்து அந்த டிராஃப்ட் வந்துடும், ஒரு மாடல் அமைச்சு கொண்டு வந்துடுவாங்க. அதில் கரெக்ஷன் எல்லாம் போட்டு முடிச்சு நீங்கள் வந்து போட்டு எத்தனை கொடுத்தா சில கரெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ கள்ளக்குறிச்சி மேடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தலைவர் போகவே இல்லை, ஆனால் மேடை அலங்காரத்தெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் தலைவர் போய் பார்த்த பிறகு அந்த இடத்துல வந்து மேடையில் அலங்காரத்தெல்லாம் மாற்றி முதல்ல இப்படி ஒரு வளைவு மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் அதை மாற்றி நடுவில் பெரிய புத்தர் சிலையை வச்சு, இந்த பக்கம் அம்பேத்கர் பெரியார் சிலையை வச்சு தலைவர் அந்த மேடை அலங்காரத்தையே மாற்றினார். அப்போ இதுக்கெல்லாம் என்னங்க செலவாயிடும்? இருக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணார், ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு வீடியோ டீமை கூட்டின்னு வந்துட்டார். தலைவர் கூடவே போகிற மாதிரி எல்லாம் வீடியோலாம் எடுத்தார். தலைவர் மேடையில் இருக்கும்போது அந்த மேடை கட்டுமானங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி வீடியோலாம் எடுத்தார். ரைட், அதெல்லாம் எல்லாரும் எடுத்து போட்டுக்கிறது. எல்லாரும் வந்து ஆர்வம் இருக்கிறவங்க போயிட்டு மாநாட்டு முன்னாடி செல்ஃபி எடுத்து போட்டுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெருமை இருக்குது. ஆனால் ஆதவர்ஜின் செல்ஃபி எடுத்து போடல, அந்த மாநாட்டு மேடையை அவர் கட்டுறதா அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிட்ட மாதிரி எடுத்து எல்லாத்தையும் போட்டார். சரி ரைட்டு, அதுவும் வந்து நாங்கள் பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல. ஆனால் மாநாடு தொடங்குறப்போ, நான் மாநாடு நடக்கிற அன்றைக்கி ஒரு பவுன்சர் டீமை கூட்டின்னு வந்து மாநாடு முழுக்கவே அந்த மேடையை முழுக்கவே அவருடைய பவுன்சர் டீமை போட்டு அவர் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் மேடையில் யாருமே ஏற விடாமல் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இவர் மட்டும் மேடையில் இருந்தார், மற்ற துணை பொது செயலர் யாருமே மேடையில் ஏற முடியல. ஏன் நீங்கள் கேட்கல? ஏன்னா அந்த வந்த பவுன்சலருக்கு எங்களை யாருன்னு தெரிஞ்சாதானே. இப்போ ஒரு 2-3 பேர் மட்டும் தலைவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. தலைவர்கிட்ட நாங்கள் எப்படி போய் சொல்ல முடியும்? மேடையில் வந்து அவங்க உட்காந்துட்டாங்க போயிட்டு. இது வருத்தமாக நான் பதிவு பண்ணலை. ஏன்னா சரி, மேடை எங்களை பொறுத்தவரைக்கும் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்கணும். நிகழ்ச்சி முடிஞ்சது, எல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம், முடிஞ்சு போச்சு, எந்த அசம்பாவிதமும் இல்லை. ஆனால் அந்த வீடியோ வருது, ஆதவர்ஜின் ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு, ஒரு ஏவி மாதிரி ஒன்று போடுறாரு. அதில் என்ன போடுறாரு, வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் வந்து மது ஒழிப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வருது, அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாநாட்டை நடத்துதுன்னு போட்டிருக்காரு. எப்படிங்க சரியாக இருக்கும்? ஒரு 6-7 லட்சம் பேர் கலந்துக்கிட்ட மாநாட்டில் தலைவர் அழைத்து அவர்களுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர்களுடைய சொந்த செலவில் அவர்களுடைய வியர்வையில்
அவர்களே உணவு தயாரித்து வண்டியை எடுத்துக்கிட்டு வந்து சேர்ந்த கூட்டத்தை வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் நடத்திச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ தலைவருடைய உழைப்புன்னா எங்களை மாதிரி ஆட்களோட உழைப்புன்னா தொண்டர்களுடைய உழைப்பு என்னாச்சு? இந்த உழைப்பு ஒட்டு மொத்தமாக கேப்சர் பண்ணுறது எப்படி ஏற்றுக்க முடியும்? சொல்லிட்டாருன்றீங்க. சுரண்டல் தானே இது. அப்போ இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி எல்லாருக்குமே. எங்களுக்கு சரி ரைட், அது கட்சிக்குள்ளே இருக்கிறாரு, அவரிட ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறதுக்கு அது செஞ்சுன்னு போகிறாரு, விட்டுடலாம். ஆனால் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக அவர் செஞ்சுருக்கிற டேமேஜ், தலைவர் மேலே வந்து மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை. இப்போ வந்து 6ஆம் தேதி நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து தலைவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் வந்து நிகழ்ச்சிக்கு போங்க, ஆனால் அரசியல் பேசாதீங்கன்னு சொல்கிறாரு. விஜய் வர வேணா, நானே வர்றேன், புத்தகத்தை வெளியிடுவோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனாட்ட திருமாவளவன் சொல்லியிருந்தா, அப்படி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா, அப்படி வந்து நிர்பந்திக்கிற ஒரு தலைவர் இல்லை அவர். விஜய் சொல்லியிருந்தா கேட்டிருப்பாரா முதல்ல? அது நமக்கு தெரியாது. ஆனால் தலைவருடைய மனநிலை எங்களுக்கு தெரியும். அவர் வந்தால் தான் நான் வருவேன், அவர் நீங்கள் வரக்கூடாது, அவர் வரலன்னா நான் வருவேன் அப்படின்னு இது வரைக்கும் எங்கேயுமே அவர் நிர்பந்திச்சதில்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா, ஒரு நெருக்கடியான நிலைமை வருதுன்னா அவர் போக மாட்டார், அவ்வளோதான். இல்லை, ஒரு மறைமுக ஆசை வந்து திரும்ப கூட இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. விஜயோட எங்களுக்கு எந்த முரணும் இல்லை அப்படின்னு சமீபத்திய பேட்டில் கூட விஜய் கிட்ட எங்களுக்கு ஏன் முரண் வரணும்? இல்ல அதுதான் இல்லைன்னு சொல்றப்போ அதிமுகவோடவோ விஜயோடவோ போறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஓப்பன்லயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது விஜய் கூட முரண்படுறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? முதல்ல உறவு இருந்தா தானே முரண்பட முடியும். 200ன்ற உங்க பிம்பம், 200ன்ற உங்க ஆசை வந்து சுக்குநூறா போயிடும், உங்க இருமாப்பு எல்லாம் தகர்ந்துடும் அப்படின்னு விஜய் பேசுறாரு. நீங்க திமுக கூட்டத்துல இருக்கீங்க, நீங்க ஒரு அங்கம். அப்ப அது உங்களுக்கு அது ஒரு புதுசா தொடங்கி இருக்கிற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவர் பேசலாம். அவர் திமுக வந்து 230, இப்போ வந்து 200ன்றது தாண்டி இப்போ 234க்கே வந்துட்டாங்க. திமுக வந்து 234 ஜெயிக்காதுன்னு தாவேக்கா இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய ஆசை. அதையே நாங்கள் கேள்வி கேட்கணும்? அதுக்கு எங்களை வேலை கிடையாது, எங்களுடைய வேலை கிடையாது. எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர், நாங்கள் திமுகவில் கூட்டணி இருக்கும்போது எங்கள் கட்சியோட பொறுப்பாளர் அதை பேசினா கேள்வி கேட்டு தான் ஆகணும். இல்லை, இப்போவுமே கூட ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து ஆதவ மேலே இருக்குது, அதனால தான் 6 மாதம் மட்டும் இடைநீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மாத காலம் இடைநீக்கம் அப்படின்றது இது வரைக்கும் 3 மாதம் தான் எல்லாரும் இயல்பாக வந்து பண்ணுவார் தலைவர். ஏன்னா தலைவர் வந்து உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அதாவது துணை பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் இப்படின்னு உயர்ல நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களில் இது வரைக்கும் 2 பேர் மேலே தான் நடவடிக்கையை எடுத்திருக்கார். ஒன்று தடா பெரியசாமி, 2வது ஆதவ அர்ஜுன். மீதி பேரெல்லாம் வந்து கட்சி விட்டு அவர்களாக போனது தான், நடவடிக்கையெல்லாம் எடுக்கல. ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க, ரைட், அவங்க திரும்பி வரல, அது ஒன்றும் பிரச்சனை. அவர் நடவடிக்கை எடுத்த உயர்நிலை பொறுப்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றிலே 2 பேர்னா அது அவரும், இன்னொன்று ஆதவ அர்ஜுன். வரலாற்றில் ஆதவ இடம் பிடிச்சிட்டார், அது அவருடைய விருப்பப்பட்டு பிடிச்சிருக்காரு. ஸோ எங்களுக்கு வந்து என்னென்னா ஆதவ அர்ஜுன் மீது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 6 மாசம்ன்றது ஒரு சாஃப்ட் கார்னராக நான் கேட்குறேன். திரும்ப வரணும்னு நினைக்கிறாரா? சாஃப்ட் கார்னர் அப்படின்ட்டு இல்லை, அவருக்கு வந்து கட்சி விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அவர் எடுத்தோடனே டெர்மினேட் பண்ணக்கூடாது, பண்ணதுக்கு கட்சி விதியிலே இடம் கிடையாது. முறையாக அவருக்கு வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறோம், அவர் விளக்கம் கொடுக்கலாம். விளக்கம் கொடுத்து கட்சியில் திரும்பி இணையத்தை பார்த்து அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான் 6 மாத காலம் கழிச்சு தான் அது முடிவே எடுக்க முடியும். இல்லை, அடிப்படை உறுப்பினர்லேருந்து எல்லா பொறுப்பையும் நீக்குவாங்க, இல்லை விசாரணை முடிகிற வரைக்கும் எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறாங்க. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. கட்சியுடைய விதிகளின் படி தான் தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்காரு தவிர ஒன்றும் பெருசாக அதில் நீங்கள் பேசி கொஸ்டினுக்கு இடமே இல்லை. திரும்ப வருவார்னு நினைக்கிறீங்களா? வரணும் திரும்ப வருவது, அதாவது எங்களுக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, ஒரு இப்போ இருக்கக்கூடிய இந்த துணை பொதுச் செயலாளர்களில் அவர் கொஞ்சம் யங் சேப்பாக, அவர் இளைஞராக இருக்கிறாரு. அதனால் எதிர்காலத்தில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, அவருக்கு நிறைய இடம் இருக்குது. அதனால் அந்த இடத்தெல்லாம் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு இருந்தது. ஆனால் அவருக்கு ரொம்ப திமுகவின் மீது அந்த அவங்களுக்குள்ள ஏதோ சீட்டு கொடுக்காதான் கோவமா, அது நமக்கு தெரியல. ஆனால் ஏதோ இருக்கலாம், ஒரு வேளை இருக்கலாம், ஏதோ ஒரு கோபம் அவருக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த கோபத்தை பழி தீர்த்துக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகளையும் தலைவர் திருமாவையும் பயன்படுத்துவது என்பது அது பெரிய வருத்தம் எங்களுக்கு. 2வது, இவருக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருந்து இவ்வளோ அவசரப்படணும்னு அவசியமே கிடையாதுல்ல. இவ்வளோ அவசரப்பட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்த உடனே எம்பி சீட்டு கேட்குறீங்க, ரைட்டு, அது கூட ஒரு நியாயம் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது, அதனால் நீங்கள் தேர்தலில் செலவு பண்ணலாம், எம்பி சீட்டை கொடுக்கலாம், மற்ற ஆட்களுக்கு வந்து எம்பி சீட்டு வாங்கி செலவு பண்ணுற அளவுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் தான் இருக்கிறதுலையே வந்து தேர்தல் வந்து காஸ்ட்லியான தேர்தலாக இருக்குது. அப்போ அந்த நிலைமையில் வந்து அப்படி ஒரு அது கூட ஒரு ஏற்றுக்க முடியுது. ஆனால் தேர்தல் கூட்டணியை வந்து நான் வந்து தீர்மானிப்பேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் அதோட எக்ஸாக்டான முடிவு என்ன ஆசை, அவருக்கு ஆசை என்னது? திருமாவளவன் வந்து திமுகலேருந்து விலகி அதிமுகவோட கூட்டணி வச்சு விஜய் அங்கே வரணும், நாம் தமிழர் அங்கே வரணும், அது ஒரு புதிய கூட்டணியாக அமையணுன்றதா?
முதல்ல அவருடைய விருப்பம் வந்து விசிகாவை திமுகவின் கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வரும். அதை வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஓகே, அதுக்கு நோக்கி தான் அவருடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இருந்தது. தலைவர்கிட்டையும் அதை பேசிட்டாரு. தலைவரும் கூப்பிட்டு அது மாதிரி பேச வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் கேட்கல. இப்போ என்ன அதுக்கு இவர் பண்ண வேலையால் என்ன ஆகுது அப்படின்னா, கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து திமுகவிற்கு ஏதோ கொத்தடிமைகள் போல வேலை செய்கிறாங்க அப்படின்னு தொண்டர்களை தூண்டி விட்டு அவருக்கு ஆதவர்ஜனுக்கு எழுதக்கூடிய ஆட்கள் வந்து கமெண்ட்ஸுங்களில் உங்களுக்கு எதிராக அவதூறு செய்கிறாங்களா உங்களை போன்ற எல்லாருக்கும்? ஆமாம், இந்த மாதிரி அது ஒரு ட்ரெண்டை உருவாக்குறாங்க. அதை பின்பற்றி எங்களுடைய தொண்டர்களும் கட்சி தோழர்களும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது. நான் வந்து மறுக்கலை அந்த விஷயத்தை. அப்போ தலைவர் என்ன நினைக்கிறாரு, இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமை அவருக்கு இருக்குது, எங்களுக்கும் அந்த நிலைமை வந்திருக்குது. இப்போ நாங்கள் வந்து நான் தலித் அரசியலில் சமூக அரசியலில் 30 வருஷமாக இருக்கிறேன். எங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடச்சிருக்குது இது வரைக்கும்? இந்த சமூக ஊடகங்கள் வர வரைக்கும் எங்களுக்கு எந்த பத்திரிக்கையும் கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்ததில்லை. நாங்களாம் புத்தகங்கள் போடுறோம், எவ்வளோ போராட்டங்கள் நடத்துகிறோம், கிராமம் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் பெரிய ஊடக வெளிச்சமே கிடைக்கல, இது வரைக்கும் கிடைக்கல. இப்போ தான் சமூக ஊடகங்கள் வந்த பிறகு கொஞ்சம் எங்களை போன்ற ஆட்களை வந்து திரும்பி பார்க்குறாங்க. கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை பொறுப்பாளர்களுக்கு இதுதான். தலைவருக்கே இந்த நிலைமை தான் ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. ஆதவுக்கு கிடைச்ச வெளிச்சத்தை வந்து இரண்டாம் பட தலைவர்களால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் இப்படி வந்து அவங்க இரண்டாம் பட தலைவர் சதி செஞ்சு தான் ஆதவை தூக்கிட்டாங்க. அப்படி கூட ஒரு நரேஷன். அதுதான், அதாவது ஆதவுக்கு வந்து ஊடக வெளிச்சம் கொடுப்பது வந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும், எந்தெந்த பத்திரிகைகள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கணும். இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்குற அளவுக்கு இன்னும் வந்து கட்சிக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு இல்லை. அது இனிமேல் தான் படிப்படியாக நாங்கள் கட்டமைக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல், என்ன நீங்கள் ஒரு பேட்டி எடுக்கிறீங்க, இதே ஒரு பெரிய சேனலாக இருக்குது, அவங்க வந்து என்ன பேட்டி எடுப்பாங்களா? பேட்டி எடுக்கிறதுக்கு அவங்க தயங்குவாங்க. ஏன்னா அவங்க ஒரு டெக்கோரம், ஒரு ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ தான் வந்து தலைவரையே வந்து நேரில் பெரிய சேனல்கள்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. சில சேனலுங்க ஒருத்தர் 2 பேர் என்னை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. யூடியூப் சேனல் நிறைய பேர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து ராத்திரியில் 2 மணி கூட போய் பேட்டி எடுக்குது ஒரு சேனல். எப்படி போய் பேட்டி எடுக்குது? இதெல்லாம் 2 மணிக்கு போய் பேட்டி எடுக்கிறீங்க. அவர் சொல்கிற நேரத்துக்கு போய் பெரிய பெரிய சேனல்லாம் வீட்டில் போய் நிற்கிறாங்க அப்படின்னா, இது ஊடக வெளிச்சம் வந்து வாங்கப்படுகிறதா, அவருக்கு கிடைக்கிறதா? சரி, திரும்ப வருவார்னு நினைக்கிறீங்களா, வர மாட்டார்னு நினைக்கிறீங்களா? விஜய்கிட்ட போவார், இதுக்கு மேலே அரசியலில் வந்தாலும் விஜய்கிட்ட தான் போவார், விசிகிட்ட வர மாட்டார் அப்படின்றாங்க. அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து அவர் விஜய்க்காக தான் வேலை செய்ய தொடங்கிவிட்டார் அப்படின்ற ஒரு 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 செய்தி போய்கிட்டு இருக்குது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு இல்லைன்னு தெரியல. ஆதவ அர்ஜுனாவை பற்றி நீங்கள்லாம் என்கிட்ட கேட்குற மாதிரி ஆதவ அர்ஜுனாவுக்கிட்டையும் போய் கேட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். திரும்ப கொடுத்த அறிக்கையில் கூட மன்னராசியை பற்றி திரும்ப விமர்சிக்கிறாரு, திரும்ப திமுக உடனே விமர்சிக்கிறார். ஸோ அவருக்கு வந்து திரும்ப திமுகவோட சேர்ந்து பயன்படுத்த வாய்ப்பு இல்லை. விசிகா வந்து திமுக இருக்கிறதுனால விசிகாவுக்கும் வர வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அப்போ அவர் வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து யோசிச்சுட்டு தான் எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாரு. நாங்கள் தான் அது தெரியாமல் 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்றாரு. இந்த 1000 கைகள்னு திருமாவளவன் கைகள் சேர்த்து சொல்கிறாரா? 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறையாது. ஆனால் கண்ணை மூடிக்கொண்டால் எந்த ஆதவனும் தெரியாது. ஆதவ அர்ஜுனா இப்போது கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றார். கண்ணை திறக்கும் பொழுது ஆதவன் தெரிவார். சரி, நீங்கள் உங்கள் முகநூலில் போட்டிருந்ததில் இன்னொரு குற்றச்சாட்டு வந்து உங்கள் கட்சியில் உள்ள மற்ற நிர்வாகிகளுக்கு வந்து பணத்தாசை காட்டி பொருளாசை காட்டி வந்து அவருக்கு ஆதரவாக செயல்பட சொன்னார் அப்படின்ற மாதிரியான ஒரு அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நிறைய பேர் என்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க, கட்சியிலையும் வந்து குறைப்பட்டுக்கிட்டாங்க. அதெல்லாம் வெளிப்படையாக பேசினா அது ரொம்ப சங்கடமாக இருக்கும். இது என்ன நடந்துச்சு சொல்லுங்கள். இல்லை, அது வந்து அவர் சில ஃபேவர் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது வந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதெல்லாம் இது மாதிரிலாம் எப்படிங்க பேச முடியும், நம்மக்கிட்டலாம் வந்து கட்சி தோழர்களுக்குள்ளே என்ன கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அது வந்து எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்குது அந்த விஷயத்தில். என்னையை ப்ரமோட் பண்ணுங்க, இல்லை ஏன்னா என்னை ஆதரிங்க, நான் உங்களுக்கு தேவையானதை பண்ணுறேன், பணம் தர்றேன், அந்த மாதிரி தான். அவர் கொடுத்தாரா என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் வாக்குறுதிகள் எப்பவும் வாக்குறுதியாக மட்டும்தானே இருக்கும். திருமாவளவன் அவர்கள் சொன்ன காரணத்தில் ஒன்று வந்து நான் தலித் அல்லாதவர் வந்து இந்த கட்சிக்கு வர்றப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் அக்கறை காட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அவங்கள வந்து உடனடியாக கட்சியிலேருந்து நீக்கிட்டோன்னா அது ஒரு நல்லா இருக்காது, அதனால வந்து 1க்கு 2 தடவை யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றார். ஸோ அதுவே ஒரு பெரிய முரணா தெரியலையா, ஒரு கரிசனமாக தெரியலையா? இது ஒரு தீண்டாமை மாதிரி இருக்கே. எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு ஸ்டிக்மா, ஒரு முத்திரை வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு மேலே இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து சாதி ஒழிப்பு தான் நாங்கள் பேசுகிறோம். சாதி ஆதரித்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு மாநாடு போட்டிருக்கோமா, ஒரு நோட்டீஸ் போட்டிருப்போமா? இந்த கட்சி வந்து இந்த சாதிக்காக ஆதரித்து ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசியிருப்போமா? கிடையாது. எந்த சாதியையும் ஆதரித்து பேசவில்லை. ஆனால் சாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை பேசுகின்ற ஒரு கட்சி. அதே நேரத்தில் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு இன்ன வரைக்கும் வந்து
தமிழகத்தில் அதை அடிப்படை முழக்கமாக கொண்டு வேலை செய்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஆனால் என்ன முத்திரை இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி கட்சி, தலைவர் திருமா வந்து ஒரு சாதியின் தலைவர் அப்படின்னு தானே முத்திரை குத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது இந்த ஸ்டிக்மா இருக்கக்கூடிய சூழல், இந்த ஸ்டிக்மாவே நாங்கள் உடைக்கிறோம். அது சாதியை ஒழிக்க விரும்புகின்ற ஒரு கட்சியை வந்து சாதி முத்திரை கொடுத்துக்கின்ற பொழுது இந்த ஸ்டிக்மாவை உடைச்சி தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு தான் விடுதலை சிறுத்தைகளை கட்சி தலித் அல்லாதவர்கள் இணைகிறாங்க. அப்போது அவர்கள் வந்து இந்த கொள்கைக்கூட வரும்பொழுது கட்சிக்குள்ளேயும் அவர்கள் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, சமூகத்திலையும் அவர்கள் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. இந்த சாதி ஒழிப்பு, சாதி எதிர்ப்பு அவங்க ஏற்றுக்கிட்டதால் அவங்க சமூகத்திலையும் 2 இடத்துலையும் ஒரு மைனாரிட்டியாக இருக்கும்போது அவங்க மேலே ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியது கட்சியுடைய கடமை. அவர்களுக்கு வந்து கட்சியில் இருக்குன்னு புரிதலே இல்லாமல் அவங்க வந்து வேறு ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடக்கூடாது. வெளியில் இருக்கிறவங்களும் போய் இந்த சாதி கட்சியில் போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்டுறக்கூடாது. அப்போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்க வேண்டியது கட்சியுடைய கடமை. ரொம்ப கொள்கை புரிதலோடு இருந்துட்டாங்கன்னா அவங்க எதுவுமே பாதிக்காது அவங்கள. அவங்க தெளிவாக வேலை செய்கிறாங்க. கட்சிக்குள்ளே வந்து கொஞ்சம் பழக்கப்பட்ட பிறகு இந்த ப்ராக்டிஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் இருக்குது அப்படின்றப்போ ஒரு கட்டத்து மேலே அந்த ப்ரொடெக்ஷன் தேவைப்படாது. அவங்களை நீங்கள் யார்கிட்ட கேட்டிங்கன்னா எந்த கட்சியை விடவும் இந்த தலித் அல்லாதவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருப்பாங்க, அவ்வளோ சகோதரத்துவத்தோடு இருப்பாங்க, தோழமையோடு இருப்பாங்க. அது நீங்கள் தலைமையிலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் பார்க்கலாம். மற்ற கட்சிகளில் நீங்கள் வந்து அந்த அடையாளம் இல்லாததால் அந்த வேறு மாதிரியான இருக்கும் தோழமை. அப்போ இவர்கள் தப்பு செய்கின்ற பொழுது நாங்கள் 1க்கு 2 முறை செக் பண்ண வேண்டியது இருக்குது. உடனடியாக தூக்கி போட்டுட்டா இந்த இணக்கத்தை முதல்ல உடைச்சிருவோம் இல்லையா? அந்த அது ஒரு பலூனில் ஊசி குத்துறது பெரிய வேலை இல்லை, ஆனால் பலூனை ஊதுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும்ல. அது போல தான் தலித் அல்லாதவர்கள் வந்து அந்த ஜெல் ஆகிறதுக்கான நேரம் ரொம்ப நாள் ஆகிடும். அப்படி கொடுக்கப்பட்ட அக்கறை தான் தப்பாக முடிஞ்சிருச்சுன்றீங்க. அப்படி வந்து தலைவர் என்ன செய்வார்னா தலித் அல்லாதவர்கள் கூடுதல் அக்கறை கொடுப்பார். அவங்க வந்து அதை வந்து சரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா தொடர முடியும். சரி செய்யாமல் கட்சிக்கு எதிராக மாறுகின்ற நடவடிக்கை அவசியம். அப்படி தான் இது வரை அமைஞ்சது. சரி செய்வார் நினைக்கிறீங்களா, திரும்ப வருவார்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேண்டான்னு நினைக்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகளின் கதவு எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. அவர் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு தடையும் இல்லை. தலைவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தலைவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை மீற மாட்டேன், தலைவர் வந்து ஒரு தொலைநோக்கோடு ஒரு திட்டத்தை வகுத்து விட்டால் அதை நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் எப்பொழுதும் ஆதவர்ஜினாவிற்கு திறந்தே இருக்கும். கதவுகள் திறந்தே இருக்கிறது, சிறுத்தைகளின் மனமும் திறந்தே இருக்கிறது, தலைவரும் தயாராக இருக்கிறார். இதுதான் என்னோட முடிவு. உங்களுடைய முடிவு வந்து அவர் எப்படி எடுத்துக்கிறாரோ அதை பார்த்துக்க வேண்டியது. திமுக கூட்டணியில் தான் தொடர்றீங்களா, அதில் உறுதியாக இருக்கீங்களா, இல்லை 2026 தேர்தல் காலத்தை பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க? தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2031 வரைக்கும் திமுக கூட்டணி தான் அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டார். 2026 தேர்தல் மட்டுமில்லை, அதுக்கு அடுத்து வரப்போகிற தேர்தலும் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் தான் இருக்கும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால் இந்த கேள்விக்கு இடமே இல்லை. ஆதவர்ஜினோட கனவு பலிக்காதுன்றீங்க? ஆதவர்ஜினாவின் கனவு இந்த கனவாக மட்டும் இருந்தால் அது பலிக்காது. நன்றி சார், உங்கள் நேரத்தை கொஞ்சம் மிக்க நன்றி.